ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் நம்ம மேரியை தான் கட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே தான் மடித்து வச்சிட்ருக்கு. அப்போ யாரோ கதவை தட்டுறாங்க. ஸோ இவனும் போயிட்டு யாரா அப்படின்ற மாதிரி பார்த்தா அங்கே யூன் தான் வந்திருக்கான். இவனை பார்த்தோன்னா ஷாக்கிங்காக இருக்குது. அது உன்னை தெரியாமல் தான் அந்த டைம் ஹைனான்னு கூப்பிட்டுட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு. இவளுக்கு ஒன்றுமே புரியல, இதை சொல்கிறதுக்காகவா இங்கே வந்தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறமா ரெண்டு பேரும் அப்படியே ரோட்டில் நடந்துகிட்டே பேசிட்டு வந்துட்டுருக்காங்கல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் சைக்கிளில் வந்து நம்ம மேரி இடிக்கிற மாதிரி போக, அப்படியே இவன் பார்த்தீங்கன்னா தாங்கி பிடிக்கிற மாதிரி பிடிக்க, ரெண்டு பேருமே கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் தான் நிற்கிறாங்க. ஸோ அப்படியே டக்குன்னு விலகி போகிறாங்களா. அப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்கான், நான் ஏன் உன்னை ஹைனான்னு கூப்பிட்டேன் அப்படின்னா என்னோடய மனசில் அவள் ரொம்பவே ஆழமாக தான் பதிஞ்சிருக்கா. ஸோ டக்குன்னு உன்னை பார்த்தோன்னையே நான் ஹைனான்னு சொல்லிட்டேன். எனக்கும் புரியுது, நீங்கள் உங்களோட ஒய்ஃபை ரொம்பவே லவ் பண்ணியிருக்கீங்க, பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கப்புறமும் நான் உங்கள் மூஞ்சிக்கு முன்னாடி வந்து உங்களை ரொம்பவே ஹர்ட் பண்ண விரும்பலை அப்படின்ற மாதிரிலாம் அவள் சொல்லிகிட்டு இருக்காளா. இல்லை, நான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருக்கேன். உன் மேலே எனக்கு எந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்றதே என்னால் புரிஞ்சுக்க முடியலை. ஸோ நான் வந்துட்டு இந்த ஃபீலிங்ஸை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இது பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்மைல் பண்ணுது. எதுக்கு தான் சிரிக்குதுன்னே எனக்கு தெரில. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரோசியை தான் காட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா நம்ம யூனுக்கு தான் கால் பண்ணலாமான்னு நினைக்கிறா. அப்புறம் என்ன நினச்சான்னு தெரில. இல்லை, எதா இருந்தாலும் நம்ம நேரில் போயிட்டு பேசிடலாம் அப்படின்ட்டு நேராக பார்த்திங்கன்னா அவனோட வீட்டுக்கு தான் வரான். அப்போ தான் யூனுமே வீட்டுக்கு வரான். இவளும் பார்த்திங்கன்னா கூப்பிட்றா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்கிறதுக்கான தைரியம் என்கிட்ட கிடையாது. ஆனால் இப்போ தான் ஹைனா உயிரோடு இல்லையே. ஸோ அதனால் நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். நான் வந்து ஹைனா உன்னை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் நீ என்னை எப்போவுமே ஒரு குட்டி தங்கச்சி அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனாலேயே என்னோடய ஃபீலிங்ஸை கன்வே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இவன் பார்த்திங்கன்னா, இங்கே பாரு, இப்போ நீ சொன்ன விஷயங்கள் எதையுமே நான் கேட்காத மாதிரி இருந்துக்கிறேன். எல்லாத்தையுமே மறந்துடு. நான் உன்னோட ரிலேஷன்ஷிப்பை இழக்கணும்னு விரும்பலை. நீ என்னோடய ஃபேமிலி, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. ஸோ சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இப்போ பார்த்திங்கன்னா டக்குன்னு பின்னாடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். நான் உண்மைக்குமே உன்னை லவ் பண்ணுறேன். ஹைனா கிடையாது, அவள் இறந்துட்டா. ஸோ அவளை நீ மறந்துடு அப்படின்ட்டு. ஆனால் அவன் பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிட்டே இருக்கானா. இவளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. காரில் உட்காந்து இவ பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. இதுக்கப்புறம் நம்ம காங்க தான் காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் தனியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு அந்த தீயெல்லாம் மூட்டி உட்காந்துட்ருக்கான். அந்த டைம் இவனுக்கு பார்த்திங்கன்னா நிறைய மெசேஜ் எல்லாம் ரிசீவ் ஆகுது. ரோசி வந்து யூன்கிட்ட போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பாள்ல, அந்த விஷயங்கள், அவன் ரிஜெக்ட் பண்ணது, அப்புறம் அவள் காரில் உட்காந்து தனியாக ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதது எல்லாமே. ஸோ அந்த வீடியோ எல்லாத்தையுமே பார்த்தோன்னே அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஆனால் ஏன் அப்படின்றது தெரில. இதுக்கப்புறமா அவங்க பிஏட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, சீக்கிரமாக இந்த ரோசி கூட ஒரு டின்னருக்கு ரெடி பண்ண, அவள் தான் நமக்கு ஸ்பையாக இருந்து எல்லா விஷயங்களுமே சொல்லுவா அப்படின்னு. அவளை நீங்கள் உண்மைக்குமே நம்புறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் காங்கு பார்த்திங்கன்னா யூனுக்கு தான் கால் பண்ணிகிட்ருக்கான். இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பை வந்து சைன் பண்ணியிருக்கோம்ல. ஸோ நான் வந்து ஒரு டின்னர் வந்துட்டு வைக்க போகிறேன், நீங்களும் வாங்க அப்படின்னு. ஆனால் இவன் டக்குன்னு சொல்லிட்டு இருக்கான், நான் வந்துட்டு உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் விரும்பலை. ஸோ நான் வந்துட்டு இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு வச்சிட்றான். இவனுக்கா பயங்கர வெறியாயிட்டிருக்கு. இந்த சைடை ரோசியை தான் காட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா நம்ம காங்கை மீட் பண்ணுறதுக்காக தான் பயங்கரமாக ரெடி ஆகிட்டுருக்கா. அப்போது யூன் சொன்ன விஷயங்களை தான் யோசிச்சு பார்க்குறா. நீ என்னோட ஒரு ஃபேமிலி மெம்பரு, என்னோடய ஃப்ரெண்டு, உன்ன மாதிரி ஒரு உறவை வந்து நான் வெறுக்க விரும்பலை. ஸோ நம்ம இப்படி இருந்துடலாம், சொன்னால் கேளு அப்படின்ட்டு. அதை எல்லாத்தையுமே யோசிச்சு தான் இவ பார்த்திங்கன்னா ரெடியாகி வந்துட்டுருக்கா. அப்படியே ஹோட்டலுக்குள்ளே தான் வந்துட்டுருக்கா. காங் பார்த்திங்கன்னா ரிசீவ் பண்ணுறான். ஸோ வந்து கேட்குறேன், நான் வந்துட்டு ஒரு சாதாரண வாய்ஸ் ப்ரெசிடெண்ட்டு தான், வாய்ஸ் டைரக்டர் தான், என்ன இதுக்காக டின்னருக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு. ஏன்னா நீ ரொம்பவே தனியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்க. உன்னை தனியாக விடுறதுக்கு எனக்கு மனசு வரல. நீயும் நானும் ஒரே சிச்சுவேஷனில் தானே இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். இவ பார்த்திங்கன்னா அப்படியே குடிச்சிட்டே சொல்லிகிட்டு இருக்கா, இந்த ஆர்ட் கேலரி தான் என்னோட ட்ரீமே. ஹைனா வந்து இதில் எந்த ஒரு ஒர்க்குமே போட கிடையாது. நான் தான் ஃபுல்லாமே டேக் ஓவர் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. ஸோ இவன் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான், என்னம்மா இந்த குட்டி கடை மேலெல்லாம் நீ இப்படி ஆசைப்பட்டுட்ருக்க. நீ மட்டும் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண அப்படின்னா கொரியாவில் இருக்கிற மிகப்பெரிய ஆர்ட் கேலரிக்கே நான் உன்னை டைரக்டராக மாற்றிடுவேன் அப்படின்னு. ஸோ இவ பார்த்திங்கன்னா இப்படியே பார்க்குறா, எனக்கு அந்த மாதிரி கனவெல்லாம் கிடையாது.
இந்த ஆர்ட் கேலரியை இந்த கொரியாலேயே மிக பெருசாக மாற்றணும், அது மட்டும்தான் என்னோட ஆம்பிஷன் அப்படின்னு. ஓ, அந்தளவுக்கு நீ லாயலாக இருக்கியா அப்படின்ற மாதிரி தான் அவன் பார்த்துட்ருக்கான். இருந்தாலும் கொஞ்சம் காண்டாக தான் இருக்குது, என்னடா அவன் நம்ம வழிக்கு வரமாட்டாளோ அப்படின்னு. ஸோ ரிட்டன் பார்த்தீங்கன்னா அவளை கொண்டு வந்து தான் இறக்கி விட்டுட்ருக்காங்க. இதுக்கப்புறம் மேரியை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா பெயிண்டெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. அந்த டைமு யூன் வந்து சொல்லியிருந்திருப்பான்ல, எனக்கு உன் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்றது எனக்கு கரெக்டாக தரல, ஸோ அதை நான் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அந்த விஷயங்கள் தான் வந்து வந்து போகுது. அப்படியே மறுநாள் போல் மேரி பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டை தான் வந்து மீட் பண்ணுறாங்க. அவங்க கேட்குறாங்க, அம்மா எதுக்கு அந்த ஹைனாவோட ஆர்ட் கேலரியை பற்றி விசாரிச்ச அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாமே, அதனால தான் கேட்டேன். இல்லை இல்லை, அவங்க ஃபினான்ஷியலாக ரொம்பவே வந்துட்டு கஷ்டத்தில் இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பெயிண்டர்ஸ் எல்லாத்தையுமே தேடிட்டு தான் இருக்கானுங்க. அவனோட நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தான் லாஸு. அதனால் அவங்களோடலாம் சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. அதை தான் யோசிச்சுட்டே வந்துட்டுருக்கா. நம்மளுக்கு இவன் ஹெல்ப் பண்ணா, ஆனால் இவனுக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீல் தான் இருக்குது. இதுக்கப்புறமா சில திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வந்துட்டுருக்கா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ரோசி கால் பண்ணுறா. இவளும் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுறா. நானே உனக்கு கால் பண்ணணுன்னு தான் நினச்சேன், ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸு ஷூ எல்லாத்தையுமே ரிட்டன் பண்ணணும் அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ என் கூட டின்னருக்கு வந்துடு, அங்கே நம்ம மீட் பண்ணி பேசலாம், அந்த டைமை மட்டும் நான் அவனுக்கு அப்புறமாட்டி டெக்ஸ்ட் பண்ணுறேன்ட்டு கட் பண்ணிடுறேன். ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா சரி ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் போல் அப்படின்ட்டு அவள் சொன்ன அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கா. இவளும் போயிட்டு அந்த இடத்துல உட்கார்றா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது, நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு. சரி ஓகே மெதுவாக வாங்க அப்படின்ற மாதிரி அவள் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பி பார்த்தா முன்னாடி காங் வந்து நின்றுட்டுருக்கான். அவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. அதாவது நம்ம பார்ட்னர்ஷிப் வந்துட்டு சைன் பண்ணியிருக்கோம்ல, அதனால தான் இந்த டின்னரை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இவள் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்றா. நான் இப்போ தான் ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன், ரோசி வந்து கொஞ்சம் லேட்டாக வருவாங்களாமே அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா வாயை திறந்து எதையுமே சொல்ல மாட்டா, ஒரு மாதிரி பேயறிஞ்ச மாதிரி தான் உட்காந்துட்ருக்கா. ஆமாம், உங்களை முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போவும் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்களே, ஏதோ உங்களோட உண்மையான முகம் அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில, பதட்டத்தில் அந்த முடியெல்லாம் சரி பண்ணிகிட்ருக்கா. அப்போ கையை பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிடுறான். முன்னாடி மீட் பண்ணும்போது அவள் ரிங்கு போட்டிருந்துருப்பா, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கு இல்லை. ஸோ இவன் வந்துட்டு கேட்குறான், என்னாச்சு, ஏன் நீங்கள் வெட்டிங் ரிங் வந்துட்டு போடலை அப்படின்னு. அது அது நான் பெயிண்ட் பண்ணும்போது போட மாட்டேன். ஓ, நீங்கள் ஸ்கார்ஃபு கூட கழுத்தில் போடலையே அப்படின்ட்டு. இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, போச்சுடா நம்ம மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்பவே பதட்டமாயிட்டிருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மே பண்ணிட்டான், இவளுக்குள்ளே ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குது, இன்றைக்கி எல்லாத்தையுமே போட்டு வாங்கிடலாம் அப்படின்ட்டு அவளை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அந்த டைமு யூன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கையை ஹோல்ட் பண்ணுறான். இவளை அப்படியே பார்க்குறா. அப்போ தான் மூச்சே வருது. ஆமாம், நீ எப்பட்றா இங்கே அப்படின்னு. காங்கு பார்க்குறான், வந்துட்டாயா, இவனுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவள் கேட்குறா, உனக்கு எப்படி நான் இங்கே இருக்கேன் அப்படின்றது தெரியும் அப்படின்னு. அது அது ரோசி தான் சொன்னான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்குறான், இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, ஆல்ரெடி எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லை, காங்கோட நான் டின்னருக்கு போகிறேன், அதெல்லாம் நீ போகாத அப்படின்ட்டு. இல்லை, ஆல்ரெடி மேரி போயிட்டா, அவளை மீட் பண்ணணுன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. ஸோ அதனால தான் வேக வேகமாக அவங்க வந்திருந்திருப்பான். ரோசி வந்து கொஞ்சம் லேட்டாக வரதா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண அப்படின்ட்டு. அது சரி, உங்களோட மைண்டை நீங்கள் எப்போ மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் எடுத்து வைக்கிறான். நான் என்னோடய முடிவெல்லாம் மாற்றிக்கறல, இது வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட் தான், இதுக்கப்புறம் அதை பற்றி பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை, வா போகலாம் அப்படின்ட்டு அவளோட கையை பிடிச்சி கூப்பிட்டு போகும்போது காங் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், உண்மைக்குமே இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் தான் பண்ண போகிறீங்களா அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி யோசிக்கிறா. ஏன்னா இவனோட அந்த ஆர்ட் கேலரி வந்து ரொம்பவே நஷ்டத்தில் தானே போயிட்டுருக்கு, இப்படியே போச்சுன்னா இழுத்து மூட வேண்டியதான். அதனால் இவ பார்த்தீங்கன்னா இல்லை, நம்ம டின்னர் ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. பாடுறா, சரி ஒன்றா உட்காருங்க அப்படின்ற மாதிரி தான் காங் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். இவனுக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவனும் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கானா. அப்போ காங் வந்து சொல்கிறான், அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ், நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு. எங்கப்பா, அதான் என் பொண்டாட்டி நடு ராத்திரி என்னை விட்டு ஓடி போயிட்டாலே, என்னால் இந்த பொண்ணுங்களே புரிஞ்சுக்க முடியல. நான் என்னோடய லவ்வை வாரி வாரி கொடுக்குறேன், ஆனால் அது ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னே தெரில, என்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கிறாங்கன்னே தெரில அப்படின்னு. இவளுக்கா பயங்கர கடுப்பாயிட்டிருக்கு. ஒருவேளை அது லவ் இல்லைன்னா ட்ரூ லவ்வாக இருந்திருந்தா அந்த பொண்ணு அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்திருப்பாள் அப்படின்னு. சிவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான். இவன் வந்து ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறான், அடி என்னடி பேசிகிட்டு இருக்க, நீனே மாட்டிப்போ போலையே அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். அது
உங்களுக்கு புரியாது. ஒருத்தவங்ககிட்ட இருந்து நான் அவள வந்துட்டு பாதுகாக்கிறேன். பாதுகாக்கணுன்ற பேரில் அவங்களோட ஃப்ரீடமை பறிக்கிறது லவ் ஒன்றும் கிடையாதே அப்படின்னு காங் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான். என்ன என்னையும் என் ஒய்ஃபையும் பற்றி நல்லாவே தெரிஞ்ச மாதிரி பேசுகிறீங்களே அப்படின்னு. ஸோ இவளா அப்படியே சைலண்ட் ஆயிடுறா. இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், உங்கள் ஒய்ஃபை பற்றி பேசுகிறத கொஞ்சம் நேரம் நிறுத்துறீங்களா அப்படின்னு. அப்போது காங் வந்து சொல்லிட்டு இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவளை கண்டுபிடிச்சிட்டேன், நாளைக்கே நான் அவளை மீட் பண்ணுவேன் அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுது. என்னவன் சொல்கிறான், எப்படி இவன் கண்டுபிடிச்சா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு 3 பேர் ரிட்டன் வந்துட்டு இருக்காங்களா. அப்போ காங் வந்து கேட்குறான், ஆமாம் நீங்கள் இதுக்கு பதில் சொல்லவே இல்லையே, இந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் இவ பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சிக்கிறா, இல்லை இதை கேன்சல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஸோ டக்குன்னு அந்த அக்ரிமெண்ட் எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டுட்டு அவன் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இதுக்கப்புறம் மேரி கிட்ட இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்திட்டு இருக்கான், நீ எதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்க, கேலரியோட பிரச்சனை உன்னோட பிரச்சனை கிடையாது, நீ எதுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்க அப்படின்னு. ஸோ இவனும் சொல்லிகிட்டு இருக்கா, இல்லை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு தான் நான் நினைக்கிறேன், ஸோ அதனால தான் இதை பண்ணுறேன், இதை மட்டும்தான் என்னால் பண்ண முடியும், சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. நான் உங்ககிட்ட கேட்டேனா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் உன்கிட்ட கேட்டேனா, எனக்கு தேவைப்படுறது எல்லாமே நீ சேஃபாக இருக்கணும், அது மட்டும்தான். திரும்பவும் நீ அவனை போய் மீட் பண்ணுறது ரொம்பவே டேஞ்சர். நீ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்த, நீ ஹாப்பியாக நல்லபடியாக வாழணும் தானே, அதை மட்டும் பண்ண வேண்டியதானே, எதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை தலையிடுற அப்படின்னு. ஸோ இவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுது போல். ஆமாம் எல்லாமே என்னோட தப்பு தான், அதான் ரொம்ப மோசமான ஒரு ஆளை வந்து நான் என் ஹஸ்பண்டாக சூஸ் பண்ணி என்னோடய லைஃபையே நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன். இப்போ ஒரு தப்பான முடிவெடுத்து எல்லா விஷயங்களையுமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மாற்றிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் என்னோட சைடு இருக்காதீங்க, இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பிரச்சனை, இந்த பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு இறங்கி போக இவனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே கார் விட்டு இறங்கி வந்து அவளோட கையை பிடிச்சிக்கிறான். இங்கே பாரு, நான் ஒன்றும் உன் மேலே கோவப்படலை, எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது நீ இந்த விஷயங்கள் பண்ணுறது எல்லாமே, அதனால தான் இந்த மாதிரி பேசிட்டேன். நீ இதுக்கப்புறமா காங்க போயிட்டு ஹைனாவாக மீட் பண்ண வேண்டாம். நான் விரும்புகிறது எல்லாமே நீ வந்துட்டு உன்னோட லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணணும், உன்னோட ஃப்ரீடமை நீ என்ஜாய் பண்ணணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறா. இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான், அவளோட கையை பார்த்தீங்கன்னா டைட்டாக பிடிச்சிக்கிறான். நான் இருக்கேன், எல்லா சிச்சுவேஷன்லையுமே நான் இருக்கேன் அப்படின்னு. இதுக்கப்புறமா காங்க காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறான், எங்கேயோ இடிக்குதே அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இவனும் மேரியும் முன்னாடி காரில் போகிறாங்க, இவங்க வந்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்காங்க. அப்படியே 2 பேரும் பேசிகிட்டே அந்த படியில் ஏறி வந்துட்டு இருக்காங்களா. அப்போ வந்து கேட்குறா, நான் ரோசிக்கிட்ட இருந்து சில விஷயங்களை கேள்விப்பட்டேன், அவங்க ஒய்ஃபை ஃபஸ்ட் டைம் பார்த்த உடனேயே ரொம்பவே பிடிச்சி போய் தான் லவ் பண்ணிங்களாமே அப்படின்னு. ஆமாம், அந்த டைம் அவள் ஃபேஸை பார்க்கும்போது எல்லாமே அவள் தான் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு, எனக்கு ஒரு ஹோப் கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இவளுக்கா இப்போ இந்த ஃபேஸை பார்க்கும்போது உனக்கு ஏதாவது ஹோப் வந்து ஃபீல் ஆகுதா, இல்லை நீ ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்படுறியா இந்த ஃபேஸை பார்த்து அப்படின்ட்டு அவளே அவள் மனசுக்குள்ளே யோசிச்சுட்ருக்கா. அப்படியே 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்துக்கிறாங்க. இவ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அங்கேருந்து போயிடுறா. ஸோ இவனுமே பின்னாடியே தான் வந்துட்டுருக்கான். சரி பார்த்து குட் நைட் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா கீழே வரான். எதார்த்தமாக திரும்பி பார்க்க இந்த மேடமும் பார்த்தீங்கன்னா உள்ளே போகாமல் அவனே நின்று பார்த்துட்ருக்காங்க. இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இவன் நம்ம நின்று பார்த்துட்ருக்காளே அப்படின்ட்டு பாயெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. இவனும் சிரிச்சுட்டு அங்கேருந்து போகிறான். இவன் கார் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் காங்கு பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கி வந்துட்டுருக்கான். அந்த படியில் தான் மெதுவாக வந்துட்டுருக்கான்னா இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ எல்லா ஜன்னல் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இழுத்து அடைச்சிட்ருக்கா. ஓகே நம்ம தூங்கலாம் அப்படின்றதுக்காக ரெடி ஆகும்போது அந்த ஜன்னலில் பார்த்தீங்கன்னா நம்ம காங் வந்து கிராஸ் ஆகி போகிறான். அந்த ஷேடோ தெரியுது. இவளுக்கா ஒரு மாதிரியாக இருக்குது, என்னடா யாரோ வர மாதிரி இருக்கே அப்படின்னு. இவளும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது காங் பார்த்தீங்கன்னா கதவை தட்டுறான். அவ்வளோதான், அவளுக்கு பயங்கர அல்லாயிருது. ஸோ கிச்சனுக்குள்ளே போயிட்டு உட்காந்துக்கிறா பயந்து போய். இவன் பார்த்தீங்கன்னா தட்டி பார்த்துட்டு அந்த கதவு எல்லாத்தையுமே உடச்சிட்டு உள்ளே வந்துட்டுருக்கான். அதே சமயம் இவனை தான் காட்டுறாங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரியாகவே இருக்குது. அப்போ தான் நல்லா யோசிச்சு பார்க்குறான். இவன் கார் எடுத்துகிட்டு வரும்போது அங்கே காங்கோட கார் நிற்கிறத பார்த்துருந்துருப்பான். போச்சுடா, காங் வந்து மேரியை தேடி போயிட்டானா அப்படின்ட்டு இவனு பார்த்தீங்கன்னா கார் அப்படியே ரிட்டன் திருப்பிட்டு தான் வரான். இந்த சைடு நம்ம காங்கு பார்த்தீங்கன்னா இந்த கதவை உடச்சிட்டு உள்ளே வந்துடுறான். ஸோ கூப்பிட்டுட்டே இருக்கான், ஹைனா எங்கே இருக்கீங்க அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா மூச்சே விடலாம், அமைதியாக வாயை பொத்திட்டு உட்காந்துட்ருக்காள. அப்போது இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே யதார்த்தமாக திரும்பி பார்க்குறான். அங்கே இவ வந்து நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கா.
அந்த ஒரு பெயிண்டிங்கை பார்க்கும்போதுமே இவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்படியே அவனோட வீட்டில் அந்த பெயிண்டிங் ரூம் இருக்குல்ல, அங்கே இருக்கிற அந்த ட்ராயிங்ஸ் எல்லாமே தான் அவனுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. மேரி பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் ட்ரா பண்ணுவா. அதே மாதிரி தான் இங்கேயுமே ஃப்ளவர்ஸ் ட்ராயிங்காக இருக்குது. இவன் கன்ஃபார்மே பண்ணிடுறான், மேரி இங்கே தான் இருக்கா, அவள் தான் இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சா அப்படின்னு. மேரி மேரி நீ எங்கே இருக்க, நீ இங்கே தான் இருக்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது, வெளியே வா வெளியே வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா மேரிக்கு அல்லா இருக்குது. அப்படியே வெளியே கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டான். ஸோ வேக வேகமாக அந்த படிக்கட்டை தான் ஏறி வந்துட்டுருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா பயந்து போய் அப்படியே ஒரு மாதிரி குன்னியாக அழுதுட்டு உட்காந்துட்ருக்காள்ல. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் வழியாக அப்படியே கையை விட்டு சட்டையை பிடிச்சி இழுத்துட்ருக்கான். எங்கே அவ உண்மையை சொல்லு, எங்கே அவ அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தோன்னே அந்த கதவெல்லாம் அடைச்சிட்டு சட்டையெல்லாம் அப்படியே மடித்து விட்டுட்டு அடிக்க வந்திருப்பான்ல, அந்த விஷயங்கள் தான் ஞாபகம் வருது. ஸோ அப்படியே கண்ணை மூடி யோசிக்கிறா, இதுலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்ட்டு. டக்குன்னு கையெல்லாம் தட்டி விட்டுட்டு எந்திரிச்சு நிற்கிறா. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் தேடுற பர்சன் வந்துட்டு இங்கே கிடையாது, தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க அப்படின்னு. என்னால் ஒன்றெல்லாம் நம்ப முடியாது, எங்கே அவ, உண்மையை சொல்லு. நீ வந்துட்டு ஒரு ஆர்ட் கேலரியோட டைரக்டர், ஆனால் நீயே இந்த மாதிரி ஒரு ரூஃப் டாப்பில் தங்கியிருக்க அப்படின்னு. இது என்னோட ஒர்க் ரூமு, அதனால தான் இப்படி இருக்கு அப்படின்னு. நான் என்ன முட்டாள அப்படின்ட்டு அவளை பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு வந்துட்டுருக்கேன். இங்கே பாரு, இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே மேரி வரைஞ்சது தான், எனக்கு நல்லாவே தெரியும். எங்கே அவ என்னோட பொண்டாட்டி எங்கே அப்படின்ற மாதிரி அவளை பிடிச்சி குலுக்கும்போது இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. இந்த பார்வை பார்த்தீங்கன்னா மேரி இவனை பாப்பா. ஸோ இவனுக்கா ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஆகுது. யாரு நீ யார் உண்மைக்குமே, என்ன தான் இருக்குது உங்ககிட்ட, உண்மை சொல்லு அப்படின்னு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா இவனுமே உள்ளே வந்துடுறான். ஸோ அவளை பிடிச்சி குளிக்கிட்டு இருக்கானா. இவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து அவனுக்கு ஒரு பஞ்சை விட்டுட்டு மேரி பார்த்தீங்கன்னா அப்படியே கைத்தாங்களாக வெளியே கூப்பிட்டு போயிட்டுருக்கான். காங்குக்கா செம்ம வெறியாயிடுது. ஸோ அங்கே ஒரு கட்டை மாதிரி இருக்குது, அதை எடுத்துகிட்டு இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துட்டுருக்கான். வெளியே யூன் பார்த்தீங்கன்னா மேரிக்கிட்ட ஃபோனை கொடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ காங் பார்த்தீங்கன்னா வந்துடுறான். உங்கள் 2 பேத்துக்குமே உண்மை தெரியும், மரியாதையே உண்மையை சொல்லிடுங்க, என் பொண்டாட்டி எங்கே அப்படின்ட்டு அவன் அடிக்க வந்துட்டுருக்கான். ஸோ இவனும் தடுக்கிறான். இருந்தாலும் காங் பார்த்தீங்கன்னா அவனை தூக்கி போட்டு 4 அடி அடிச்சிடறான். அந்த டைமு இவன் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு கால் பண்ண, அவ்வளோதான் காங் வெறியாயிடுறான். ஸோ அப்படியே இவனை விட்டுட்டு நம்ம மேரிக்கிட்ட அப்படியே கோமா வந்துட்டுருக்கானா. அந்த டைம் இவன் பார்த்தீங்கன்னா வந்து ஹோல்ட் பண்ணுறான். காங்குக்கா பயங்கர வெறியாயிடுது. இவனை பார்த்தீங்கன்னா திரும்பவும் லாக் பண்ணி அடிக்க போயிட்டுருக்கான். உண்மையை சொல்லுங்கடா அப்படின்னு. என்ன உண்மையை சொல்கிறது, ரொம்பவே பாவமான உன் பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறியே, அப்யூஸ் பண்ணுறியே, அதனால் நாங்கள் உண்மையை சொல்லணுமா அப்படின்னு. உனக்கு என்னடா தெரியும், நடக்கிறது உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வர மாதிரி அந்த சைரன் சத்தம் கேட்குது. அதனால காங்கோட அடையாட்கள் எல்லாருமே பாசு வாங்க இங்கேருந்து நம்ம போகலாம் அப்படின்னு இழுத்துட்டு போகிறானுங்க. இல்லைடா இங்கே தாண்டா மேரி இருக்கா அப்படின்ற மாதிரி அவன் கத்திட்டே போயிட்டுருக்கான். இதுக்கப்புறம் அவள் பார்த்தீங்கன்னா இவனை அப்படியே தூக்கி விட்டுட்டுருக்கா. நெத்திலலாம் லைட்டாக அடிபட்டிருக்கும் போல். ஸோ இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்மனால தானே இவனுமே இந்த மாதிரி அடி வாங்கி ரொம்பவே கஷ்டப்படுறான் அப்படின்ட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. அதே சமயம் காங்க காட்டுறாங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரியே இருக்கும் போல். ஒரு வேலி மாதிரி தான் இருக்குது, அதை போட்டு குத்துன்னு குத்திட்டு இருக்கான். மேரி அங்கே தான் இருக்கா, ஆனால் இந்த ஹைனா எதுக்காக அவளை மறைச்சி வச்சுட்ருக்கா, அவள் ஏன் இதை பண்ணுறா, ஏன் அப்படின்ட்டு அந்த வேலியை போட்டு பயங்கரமாக குத்திட்டு இருக்கான். அந்த கம்பியெல்லாம் அப்படியே கையில் கிழிச்சு வெறும் ரத்தமாக வந்துட்டுருக்கு. பயங்கரமாக அவன் பார்த்தீங்கன்னா அழுகுறான். ஏன் எனக்கு இந்த மாதிரி நடக்குது, நான் தான் அவளை லவ் பண்ணுறேன், அவன் என்னை புரிஞ்சுக்கவே மாட்றா அப்படின்ட்டு ரொம்ப கோவப்பட்டு அந்த கம்பியில் குத்திட்டு இருக்கான். பார்க்கவே ரொம்ப பாவமாக தான் இருக்குது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா அந்த யூன் பையன் வந்துட்டு இவளோட கண்ணீரெல்லாம் தொடச்சி விட்டுட்ருக்கான். அழுகாதா நான் இருக்கேன் அப்படின்னு. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.